இந்த பயணத்துல பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனுடைய துணையோடு உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைய எப்படி எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறீங்க? என்னால நமக்கு ஒரு 1000 கனவு இருக்குல்ல. அ அதுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்து, இதனால ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுப்பா, ஒரு மரம் வளர்ந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னா கூட ஓகே தாங்க. நான் ஏதோ என்னால முடிஞ்சது இப்ப செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் அப்படி இது செய்யணும், அது செய்யணும், பணம் சம்பாரிக்கணும் அப்படி எனக்கு ஆசை இல்ல. எனக்கு அதெல்லாம் இருக்கு. நம்ம நமக்கு நெறைய நல்ல விஷயங்கள கடவுள் குடுத்துருக்கிறாங்க. நம்மளால அடுத்தவங்களுக்கு என்ன குடுக்க முடியும்? அவ்வளதான். அதுக்காக நான் என் சொத்தெல்லாம் எழுதி வச்சுடுறேன் தானத்துக்குன்னுலாம் நான் சொல்லல. நான் ஒரு சராசரி ஆள் தான். பட் சம்திங் வி ஹேவ் டூ கிவ் பேக் இல்ல. நாளைக்கு நம்ம உண்மை. இறந்தா, முடிந்த அளவுக்கு உதவி. இருக்கும்போது நம்ம செஞ்சா தான், இறக்கும்போது அந்த செஞ்சது தான் நமக்கு அப்புறம் இருக்க போகுது. நான் அத கண்ணால பார்த்துருக்கேன். தன்னை யோசிக்காம மத்தவங்களுக்கு எனக்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள எல்லாம் நம்ம கடவுள் அனுப்பிச்ச தூதரா நெனைக்கிறோம். அப்ப நாம அடுத்தவங்களுக்கு பண்ண வேண்டியது தான். இதுல வந்து அரசியல்ல வந்து எம்.எல்.ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும். இல்ல பெருசா வந்து 100,00,00,000க்கு ஊழல் பண்ணணும். இப்படியெல்லாம் இல்ல. இல்ல நெறைய பேர் அப்படிலாம் வராங்க. ம். அரசியல்ல பெரிய ஆளாகி, நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆமா, பணக்காரன் ஆகணும்னு சிலர் வராங்க. தொழில் அபிவிருத்திக்கெல்லாம் வராங்க. ஆமா. எனக்கு அப்படி இல்ல. நேர்மையான அரசியல நான் பார்க்கணும்னு ஆசைப்படுற அரசியல நான் செய்யணும்னு நான் நெனைக்கிறேன்.